செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். யுஜிசி நெட் தேர்வு தேதி அறிவிப்பு. யுஜிசி நெட் தேர்வு டிசம்பர் 31 முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை கணினி வழியில் நடைபெறுகிறது. உதவி பேராசிரியர் பணிக்கான தகுதி தேர்வான யுஜிசி நெட் ஆண்டுதோறும் 2 தடவை நடத்தப்படுகிறது. இத்தேர்வு யுஜிசி சார்பில் தேசிய தேர்வு முகமை நடத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஃப்ரீயாக படிக்கணுமா? இந்த ஒரு ஆப் போதும். மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள், எஜுகேஷனல் வீடியோஸ், ஆசிரியர்களுக்கு தேவையான குறிப்புகள் என அனைத்தும் ஃப்ரீயாக கிடைக்கும் வகையில் பாத்ஷாலா என்ற செயலியை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களும் இதில் இலவசமாக கல்வி கற்க முடியும் என்பதே இதன் சிறப்பு அம்சம். 1000க்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்கும் இத்திட்டத்தினை பயன்பெற மேலும் விவரங்களுக்கு www.epathshala என்ற இணையதளத்தை பார்க்கவும். பள்ளி விடுமுறை காலங்களில் உத்தரவு. மழைக்காலத்தையொட்டி பள்ளி விடுமுறையில் மாணவர்கள் கவனமாக இருக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக விடுமுறை நாட்களில் ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு அருகில் செல்வதையும் அங்கு குளிப்பதையும் தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளன. இதனை சார்ந்து தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கூட்டம் நடத்தி அதில் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. JEE மெயின் 2026 தேர்வு அறிவிப்பு வெளியானது. 2026ஆம் ஆண்டுக்கான JEE மெயின் தேர்வு அட்டவணையை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. முதல் கட்ட தேர்வுக்கு இம்மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும், தேர்வானது ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2ஆம் கட்ட தேர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் ஏகலையா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் உள்ள 228 ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12வது தேர்ச்சி பெற்ற 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.